ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர் பார்ப்போமா? பாண்டியன் ஸ்டோரில் இன்னைக்கு பயங்கரமான சீன் எல்லாம் போட்டிருக்காங்க. மீனா வந்து தெரியாமல் செஞ்ச ஒரு செயல்னால இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள சரியான பூகமே வெடிக்குதுங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பொம்பளையாள் வந்து ஒரு சில பேர் ரகசியம் வச்சுக்கவே தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. இப்போ பாண்டியன் ஸ்டோரை எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ அதுதான் நடந்திருக்கு. மீனா வந்து அவங்க மாமியாட்ட சொன்னாங்க லஞ்சம் வாங்கினதை. இப்போ மீனா சொன்னதுக்கப்புறம் என்ன ஆச்சு? சரவணன்ட்டையும் அவங்க தம்பிட்டையும் போக சொன்னாங்க. அப்படியே ஒரு ஒரு ஆளாக தொட்டு 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 கடைசியில் அவங்க வீட்டுக்கார்ட்டையும் சொல்லிட்டாங்க. சொன்னதே நைட்டில் தான் சொன்னாங்க. சொல்லி முடித்தோடனே விறுவிறுன்னு வந்தாப்புல பிடிச்சாப்புல இழுத்து சப்பு சப்பு சப்புன்னு செந்தில அடி அடின்னு அடிச்சுட்டு, நான் என்னடா உன்னையிட்ட இப்படி பிள்ளையாடா பெத்தேன், என்னைய பார்த்து தானே வளர்ந்த, கடையில் ஏதாவது கலப்படம் பண்ணியிருப்பேனா, ஏதாவது விலை கூட வச்சு செஞ்சுருப்பேனா, யார்கிட்டயாவது 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கியிருப்பேனா, எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களை வளர்த்தேன், எப்பட்றா உனக்கு லஞ்சம் வாங்க மனசு வந்துச்சு, என் வயிற்றுல தான் நீ பிறந்தியா, என் பிள்ளையா அப்படின்னு சொல்லி கொந்தளிச்சு அப்புறம் பாட்டு கத்து கத்துன்னு கத்துறாரு. கத்துனோன்னே மீனாவை பார்த்து செந்தில் முறைக்கிறார். நான் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீ என்னடா அந்த பிள்ளைய பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்றாரு. அப்படியே மீனா என்ன செய்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க மாமியாவை பார்க்குறாங்க. சத்தியமா நான் இப்படி செய்வாருன்னு நினச்சி சொல்லலடி, நான் பாட்டுக்கு சொன்னேன், அவர் இப்படி பண்ணிட்டாருடி அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா மயில் குடும்பத்தோட வந்து கார்ல கீழே இறங்குறாங்க. மயில் குடும்பமே எய்த்தாப்புல அவங்க வீட்டில் வந்து காரில் வந்து இறங்குறாங்க. இறங்குனோன்னையுமே பார்த்தீங்கன்னா சரவணனுக்கு கோவம் கண்ணு முன்னு தெரியாமல் வருது. ஆனால் அப்போத்தான் மாமியாவோட திமிரை காமிச்சுக்கிட்டு வீம்புக்கு இது பண்ணுறாங்க. மயில் அப்படியே பயந்து பயந்து பம்மி பம்மி இறங்குறாங்க. இதோட பாண்டியன் ஸ்டோரில் முடிஞ்சு கதை.